ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விகேஎஸ் ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன் வித் விகேஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரீமியம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஹாட் வீல்ஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை ரொம்ப ஆவலோடு காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே இது இம்போர்ட் பண்ணி வந்த ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ப்ரீமியம்னு நினைக்கிறேன். இந்த இயரோடது 2025 அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா என்னோட மனசுப்படி நான் ஒரு ரேங்க் கொடுத்துருக்கேன் இந்த 5 காருக்கும். அந்த ரேங்க் படி நான் இதெல்லாம் வைக்க போகிறேன். அதை உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. சரி வாங்க, ரொம்ப லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம போன வீடியோவிலே காமிச்சிருக்கோம் இந்த 5 கார் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு. ஃபஸ்ட்டு காராக லேம்போர்கினி LN002 அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். வாங்க கைஸ், வாங்க கைஸ். வாவ் வாவ், வாட் அ லெஜெண்டரி கார் கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ். ப்ரீமியம்னா ப்ரீமியம்க்கு ஏற்ற குவாலிட்டி தராங்க கைஸ். டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது கைஸ். பின்னாடி பூத் ஸ்பேஸ்லேருந்து அது முக்கியமாக சொல்லணுன்னா இந்த ப்ரீமியமில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு டயர்ஸ் ரப்பர்ஸில் வரும். அது இங்கே குறையவே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் இருக்கு, ஆனால் உள்ளே பாருங்கள் கைஸ். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, ஒரே நிமிஷம். இங்கே உள்ளே சஸ்பென்ஷன் மாதிரி இருக்குது, பட் அது சஸ்பென்ஷனான்னு தெரில. இருங்க அமுத்தி பார்ப்போம். இல்லை கைஸ், அது சஸ்பென்ஷன் கிடையாதுங்க. அது ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃபேம்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இது செமையாகவே இருக்குங்க. வாங்க 360 டிகிரி பார்த்துக்கோங்க. லேம்போர்கினி டீட்டெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில். பின்னாடி ஒரு ஸ்பேர் வீலும் அதோட லைட்டிங் ஸ்டைல் லேம்பும் கொடுத்துருக்காங்க கைஸ். கைஸ் உண்மையாலே அட்டகாசமாக இருக்குது கைஸ் இந்த ஜீப்பு. இது சொல்ல போனோன்னா லேம்போர்கினியோட ஃபர்ஸ்ட் லக்ஸூரி எஸ்யூவின்னே சொல்லாங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம இதை தான் நம்ம 5th பிளேஸில் வச்சுருக்கோம். சரி, இப்போ அடுத்த கார் அன்பாக்ஸ் பண்ணலாமா? அடுத்த கார் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு விண்டேஜ் கிளாசிக்கான கார் தாங்க அன்பாக்ஸ் பண்ண வரோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம 1979 கஸ்டம் பிளைமவுத் ரோட் ரன்னர் தான். சரி வாங்க, இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். வாங்கங்க, அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஓகே, அன்பாக்ஸ் பண்ண பாக்ஸ்லாம் எடுத்து இந்த சைடு வச்சுருவோம். ஓகே வாங்க, அடுத்து பிளைமவுத்தை பார்ப்போம். வாவ், பார்க்கவே அட்டகாசமாக இருக்குங்க. அட்டகாசமாக ஆசமாக இருக்குங்க. ஆக்சுவலி இது எப்படி சொல்கிறதுனா ஒரு டாட் சேலஞ்சருக்கு இருந்த ஒரு ஃபேம் இதுக்கு அந்த 1970s காலத்தில் இருந்திருக்குங்க. அதுவும் இது ப்ரீமியம் ஒன்னால டெயில் லேம்ப்பு டீட்டெயிலிங்ஸ்லாம் பக்காவாக இருக்குங்க. இந்த கார் உண்மையாலே செம்மையாக இருக்குது. பக்காவான டீட்டெயிலிங்ஸோடு கொடுத்துருக்காங்கங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ப்ரீமியம்னால ரப்பர் டயர்ஸ். அதுவும் இல்லாமல் இங்கே சைடில் பாருங்களேன் என்ன போட்டிருக்காங்க, ஏதோ அந்த இதில் போட்டிருக்காங்கங்க. ஆனால் பக்கா டீட்டெயிலிங்ஸுங்க, எல்லாமே பாருங்கள் பக்கா டீட்டெயிலிங்ஸ். அதனால தாங்க ஹாட் வீல்ஸ் ப்ரீமியம் வாங்குறது நம்ம. ஓகே, இப்போது பிளைமவுத்தும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு 360 டிகிரிங்க. பிளைமவுத்தோட வீடியோ வரும்னு தான் நினைக்கிறேன். இருங்க போட்டு பார்ப்போம், அதோட சீன் ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, காத்துருங்க கைஸ். காத்திருப்பேன் உன்னை பார்த்திருப்பேன். நான் பாடுறது கேவலமாக இருக்குன்னு புரியுதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பாட்டு பைத்தியம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 1970 கஸ்டம் பிளைமவுத் ரோட் ரன்னர் சீன். இருக்கு காய்ஸ், இருக்கு காய்ஸ். வாங்க போய் பார்ப்போம் அப்படி என்னத்தை அந்த ரோட் ரன்னர் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் கைஸ். வாவ், பிளைமவுத் வந்துருச்சுங்க. அது யார் டிரைவ் பண்ணிட்டு வரான்னு தெரியுதா? டாமிக் டொரிட்டோ.
ஓ வாவ், சரியான சேஸுங்க. அப்படியே இருக்கு பாருங்க. ஓ வாவ், செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்கு. ஓகே கைஸ், ரொம்ப நேரமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் மற்ற காரை பார்க்க முடியாது. சரி வாங்க அடுத்த அன்பாக்சிங்க்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண 2 ப்ரீமியம் கார்ஸையும் வச்சுக்கலாம். இது 5th பிளேஸ், 4th பிளேஸ். செகண்ட் நான் 3rd பிளேஸ் கொடுக்க போகிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹர்ட்டிங்கான விஷயம் தாங்க. அது வேறு எதுவுமே கிடையாதுங்க. நிசான் 240X S14. இந்த கார் இருக்க ஒரு கிரேஸே இருக்குங்க. இது வந்து டாமிக் டொரிட்டோவோட ஃபேமிலி கார்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 1லேயே பார்த்துருப்போம். எல்லாமே டாமிக் டொரிட்டோவோட டீம் எல்லாருமே வந்து ஒரு நிசான் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த டீமில் ஒருத்தவரோட கார் தான் இதுங்க. சரி வாங்க இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். காய்ஸ் அன்பாக்சிங்கை போட்டாச்சு காய்ஸ். காய்ஸ் கார் தரமாக இருக்குது காய்ஸ், தரமாக இருக்குது காய்ஸ். வாவ் வாவ் வாவ், ஆசம் காய்ஸ், ஆசம். பின்னாடி நிசான் டீட்டெயிலிங்ஸு ப்ளஸ் நம்பர் பிளேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்கங்க. கலிஃபோர்னியா நம்பர் பிளேட். சைடில் பாருங்கள் டீட்டெயிலிங்ஸ். வாவ் மாஸாக இருக்குங்க. அதே மாதிரி எல்லா ப்ரீமியம் கார்ஸ் மாதிரியும் இதோட டயர்ஸ் ஒரு ரப்பரில் மேடு தாங்க. ஓகே, உண்மையிலே ஒரு அட்டகாசமான இதுன்னு சொல்லுவேங்க நான். நிசான் ஸ்லேவியா S14. வாவ் செம்மையாக இருக்குங்க, செம்ம ஃபீல் கொடுக்குதுங்க. ஓகே வாங்க இதை நம்ம அங்கே வச்சுட்டு அடுத்த அன்பாக்சிங்க்கு போவோம். இதுக்கு நான் வந்து 3rd பிளேஸ் கொடுக்குறேங்க. 3rd பிளேஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு காராக எது எடுக்க போகிறோன்னா, சரி வாங்க மறந்துட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சீன் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, இதுக்கும் பார்த்துருவோம் வாங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நிசான் 240 SX S14 அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுங்க. சரி வாங்க வாங்க சீன் இருக்குது, ஒரு ரேஸ் சீன் இருக்குது. அந்த பார்க்கிங் சீன் ஒன்று வருங்க, அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன். சரி விடுங்க, வரலன்னா விடுங்க. ரேஸ் சீனை பார்த்துட்டு அடுத்த அன்பாக்சிங்க்கு போவோம். காய்ஸ் அந்த அந்த காரில் தான் நம்ம டாமோட லவ்வர் உட்காந்துட்ருக்கா. பெட் கட்டுறாங்க ரேஸில். சரி வாங்க யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். எனக்கு மறந்துடுச்சுங்க, நான் சின்ன வயசில் பார்த்ததெல்லாம். வாவ் எக்ஸாஸ்ட் பாருங்கள். Wow, wow, wow. Oh shit. அதே கார் தாங்க, டீட்டெயிலிங்ஸ்லாம் பக்காவாக இருக்குங்க. ஓ வாவ், நம்ம ஸ்லாவியா ஒன் ஆயிடுச்சுங்க, வின் ஆயிடுச்சு. போட்டுக்கோங்க ஏ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சரி வாங்க அடுத்த அன்பாக்சிங் போகலாம். நான் கொஞ்சம் சைல்டிஷ்ங்க, நான் எனக்கு ஹாட் வீல்ஸ் பார்த்தாலே ஒரு கிரேஸுங்க. நான் இப்படி தான் கொஞ்சம் லூஸ் தனமாக பண்ணுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி வாங்க இப்போ அடுத்த அன்பாக்சிங்க்கு போவோமா? இப்போவே கண்ணை கட்டுது. சரி இருங்க அடுத்த கார் என்னென்னு பார்ப்போம். அடுத்து நான் 4th பிளேஸில் கொடுக்குறது எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான இது தாங்க. ஏன் தெரியுமா? நான் 4th பிளேஸில் வச்சுருக்கிற கார், அதை என் வாயால் சொல்கிறக்கே கஷ்டமாக இருக்குங்க. அதுதான் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருப்பேங்க. இந்த ஒரு கார் மட்டும் வரலன்னா அதுதாங்க ஃபஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கும். அது வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம 2021 டொயோட்டா சூப்ரா. இந்த கார் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இது வந்து போன வருஷமும் வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. போன வருஷமும் வந்துச்சு. இந்த வருஷம் விட்டுறாங்க இந்த ஹாட் வீல்ஸ் கம்பெனி. போன வருஷம் நான் வந்து இதை வாங்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, ஆனால் வாங்க முடியல. நான் இந்த வருஷம் வாங்கிட்டேன். அதில் எனக்கு ஒரு பெருமை தான். எல்லா ப்ரீமியம் ஹாட் வீல்ஸ் பின்னாடி இருக்கிற மாதிரியும் மேனுஃபேக்சர்டு, இம்போர்ட்டட் அண்ட் மார்க்கெட்டட் பை கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸு,
அதுக்கப்புறம் எம்ஆர்பி ப்ரைஸு, அதுக்கப்புறம் இந்த செட்டில் என்னென்ன காசு வந்துச்சு. இது என்னென்னா F9 த ஃபாஸ்ட் சாகா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9th சீரீஸில் வந்திருக்குங்க. சரி வாங்க இதோட அன்பாக்சிங் பார்ப்போமா. பார்க்கவே நல்லா இருக்குங்க இது பாக்ஸு. இருங்க இந்த பாக்ஸை நான் கலைக்காமல் எடுக்கணும். அதனால் என்கிட்ட ஹோல்டர்லாம் இல்லைங்க, நானே கையில் பிடிச்சி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை மட்டும் அழுங்காமல் குழுங்காமல் அன்பாக்ஸ் பண்ணிட்டு வரேங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலி ஆர் டொயோட்டா சுப்ரா இஸ் ஹியர். பக்காவாக இருக்குங்க, பக்காவாக இருக்குது. இதில் எனக்கு பிடிச்சது இந்த டார்க் அலாய்ஸ் தான். பாருங்கள், ஒரு புதுவிதமான க்ளோ கொடுக்குது. அதே மாதிரி எல்லாம் ப்ரீமியம்க்கும் இருக்கிற மாதிரி ரப்பர் டயர்ஸுங்க. பின்னாடி எல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக பேக் டெயிலெலாம் பாருங்கள், டீட்டெயிலுங்க சும்மா பக்காவாக கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது. நான் இந்த கார் ரொம்ப நாள் ஆசைப்பட்டதுங்க, இன்றைக்கி கிடச்சிருக்கு எனக்கு. ஓகே, சமக்காருங்க இது. இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9ல் நம்ம ஜான் சீனா ஓட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரில, எனக்கு அப்படி தான் ஞாபகம் இருக்குது. ஜான் சீனா வந்து டாமிக்கோட தம்பி. அவர் ஏதோ சண்டை, அது அவங்க அப்பாவை அவர் தான் ஏதோ கொண்டாரு, அது ஏதோ சண்டை வருங்க, அது எனக்கு மறந்துடுச்சு. சரி வாங்க நம்ம அந்த சீனை பார்க்க போவோம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 2021 டொயோட்டா GR Supra F9 சாகா சீன். காய்ஸ் இருக்கு, காய்ஸ் இருக்கு 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 இருக்கு. காய்ஸ் நம்ம டாம் வராரு காய்ஸ். ஃபஸ்ட்டே ஒரு சார்ஜரில், பின்னாடியே ஒரு ஷெல்பி வருதுங்க. எங்கே நம்ம டொயோட்டா சுப்ராவை காணோம்? ஓ கரெக்ட் கரெக்ட், இது மேக்னெட்டிக் சீன் ரைட். தெரியுங்க. இது வந்து என்னென்னா வந்து அவங்க வந்து இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7 பார்த்துருக்கீங்களா, அதில் ஒரு சீன் வரும். அதில் வந்து ஒரு பொண்ணை கடத்தி வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணை திருடுறதுக்கு ஃப்ளைட்லேருந்துலாம் ஜம்ப் பண்ணி போவாங்க. அந்த சீன் மாதிரி தாங்க இதுவும். இது வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு USB மாதிரி ஏதோ ஒன்று கடத்திட்டு போவாங்க. அதை இவங்க வந்து எடுக்கிறதுக்காக வருவாங்க. அந்த சீன் தாங்க. டொயோட்டா சுப்ரா என்ட்ரிங்க, பக்காவாக இருக்குங்க. ஓ கரெக்டு தாங்க, ஜான் சீனா தான். கரெக்டாக சொன்னேன்னா அதுதாங்க. நான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேங்க நிறையா தடவை, சின்ன வயசில் பார்த்தது. இந்த ஜான் சீனா பாருங்கள், ஜான் சீனா. இதெல்லாம் ஃபைட் சீனுங்க, இதெல்லாம் ரிவைண்ட் பண்ணிடுவோம். நம்ம டொயோட்டா சுப்ரா சீனை மட்டும் பார்ப்போம். ஓ வா, ட்ரிஃப்ட்டுங்க, கெத்தாக இருக்கு. ஓ ஷிட். ஆனால் வந்து எனக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் வந்து எல்லாருமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவி பார்த்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் நான் ஒன்று சொல்லிட்டா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் கொஞ்சம் லாஜிக் கொஞ்சம் இடிக்குங்க. அது உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. யாரும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றாதீங்க. நானும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேன் தாங்க. ஆனால் கொஞ்சம் எனக்கே லாஜிக் இல்லாத மாதிரி இருக்குது. பாலையா படம் பார்த்த மாதிரி இருக்குங்க அப்படின்லாம் சொல்லுவேன்னு பார்த்தீங்களா. அது லாஜிக்கே இல்லைனாலும் நான் பார்ப்பேங்க. ஏன்னா அது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். அதெல்லாம் காருக்காகவே உயிரே கொடுத்துருவேங்க. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு கார் பைத்தியங்க நான். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. டொயோட்டா சுப்ராவை வந்து உடச்சு தள்ளிட்டாங்க. சரி வாங்க இப்போ அடுத்த கார், கடைசியான கார் அன்பாக்சிங்க்கு போயிடுவோமா. இந்த கார் இங்கே லைன் அப் பண்ணிட்டு இதுக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேங்க. ஓகே வாங்க, ஃபஸ்ட் பிளேஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங்செக் CCXR. சரி வாங்க இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வருவோம். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு காய்ஸ். உண்மையிலே டீட்டெயிலிங்ஸ்லாம் பக்காவாக இருக்குங்க. பக்காவாக இருக்குது கக்காவாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காமல் அமைதியாக வீடியோ பாடுறாங்கிறீங்களா. சரி ஓகே, உங்கள் மைண்ட் வாஷ் புரியுது. ரப்பர் டயர்ஸ் அதே மாதிரி, பின்னாடி டெயில் லேம்ப் தாங்க. இது வந்து எனக்கு பார்க்க வந்து அகேரா மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, கழுவி ஊற்றாதீங்க ப்ளீஸ். ஓகே அவ்வளோதாங்க நம்ம அன்பாக்சிங். கடைசி கார் கோயின்செக் CCXR. ஓகே வாங்க இதோட வீடியோ ஒன்று பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கும் நான் எங்கே வாங்குறேன்னு தெரிஞ்சுக்கணுமா?
எல்லாம் துடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்கள் மனசுக்குள்ளே இவன் எங்கடா வாங்குறான், இவனுக்கெலாம் கிடைக்கிது நமக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு தோணுது. நான் அது சொல்கிறேன், ஆனால் அது வந்து 1K சப்ஸ்கிரைபர் அடித்ததுக்கப்புறம் அது ரிவீல். ஓகே, வாங்க இதோட வீடியோவை பார்ப்போம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் காயின் செக் CCXR சீன். காயின் செக்கா? என்னங்க வருது? ஃபாஸ்ட் 5 காயின் செக் CCXR. எங்கள் டைப் அடிச்சுட்டு போயிடலாங்க வாங்க. இருக்குங்க. இது கடைசி சீனில் வந்து இது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து காசை திருடிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மொட்டை மாமா, இவர் பேர்லாம் எனக்கு மறந்துடுச்சுங்க, மொட்டை மாமான்னு நான் பேர் வச்சுருக்கேன். இவர் பொண்ணோட வருவார் கார்லேருந்து. அதுதாங்க அந்த சீன் தான். இந்த கார் தாங்க, இதே தான். செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதான். இந்த சீனில் வந்து இது ஓட்டுறதெல்லாம் காமிக்க மாட்டாங்க, வெறும் இது வந்து நிறுத்துகிற சீன் தான். ஆனால் அப்போவே இந்த கார் பக்காவாக இருக்குங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து இதுதான் என் ரேங்கிங். இதுதான் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், ஃபிஃப்த் ரேங்க். ஓகேங்க, இதோட ஒப்பீனியன் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ஹாட் வீல்ஸ் வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பயப்படாதீங்க, மறந்துடாதீங்க. பயப்படணுமா? நீங்கள் எதுக்குங்க பயப்படணும்? சரி, ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களிடம் விடை பெறுவது அப்படின்லாம் சொல்லாமல், டாட்டா பை பாய் அப்படின்னு சொல்லாமல் நான் சரிங்க, உங்கள் வெறியும் எனக்கு புரியுது, கழுவி ஊற்றாதீங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க.